Good morning students and my dear friends. This is part 8 video of English phonics. In this video we are going to see long vowel sound I. In the last videos we have finished short vowel sounds A to U and then we have finished long vowel sound A and E. In this video we are going to cover long vowel sound I. So as we all know, English alphabets, we all know there are 26 alphabets and out of which A, E, I, O, U are called vowels. தமிழ்ல உயிர் எழுத்துக்கள்னு சொல்ற அந்த vowels வந்து மொத்தம் 5 இருக்கு. So இது வந்து ஷார்ட்டா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது, லாங்கா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாங் ஐ சவுண்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பொறுத்த வரைக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ வந்து எதனோட காம்பினேஷன் வந்தாலும் அது ஐயாவே தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் லாங் வவல் சவுண்ட்ஸில். ஸோ லாங் வவல் சவுண்ட் ஐ ஒன் பை ஒன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஐ மட்டும் ஒரு வேர்டில் வருது அப்படின்னா அது வந்து லாங் வவல் சவுண்டாக ஐயாவே தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் PILOT. இதில் வந்து பார்த்தீங்கன்னா LOT லாட் நம்மளுக்கு தெரியும். PI I வந்து இங்க லாங் வவல் சவுண்ட் இருக்கும். ஸோ PI பை, LOT லாட். ஸோ சேர்த்து படிக்கும் போது பைலட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். நெக்ஸ்ட் ITEM. இங்க இருக்கிற I வந்து it takes long vowel sound I. So ITEM is item. IVORY ivory. Because this I takes long vowel sound I. So ivory. IDEA idea. So இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா I takes long vowel sound. long vowel soundல I வந்து ஐயாவே தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். அதாவது I is pronounced as I. IDOL idol. IRIS iris. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RIS ris. ஆர்க்கு அப்புறம் வர I வந்து ஷார்ட் vowel sound எடுக்கும். பட் ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் வர இந்த I வந்து லாங் வவல் சவுண்ட் எடுக்கும். ஸோ IRIS இஸ் ஐரிஸ். IRON அயர்ன். இந்த இடத்துல R வந்து சைலண்ட். ஸோ நிறைய பேர் IRON ஐரன் ஐரன்னு படிப்பாங்க. ஐரன்னு படிக்கக்கூடாது. R வந்து சைலண்ட். ஸோ IRON இஸ் அயர்ன். ICE ஐஸ். CREAM cream ice cream. ஸோ இது வந்து வேர்டில் ஐ மட்டும் வந்தால் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் வித் லாங் வவல் சவுண்ட். ஐ வந்து ஐயாவே தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இட் டேக்ஸ் லாங் வவல் சவுண்ட் ஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐ மட்டும் வேர்ட்ஸில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்புறம் ஒரு கான்சனன்ட் அப்புறம் இ. அதாவது ஐ பக்கத்தில் ஹைஃபன்னா இன்னொரு லெட்டர் வருதுன்னு அர்த்தம். அதாவது கான்சனன்ட். அதுக்கப்புறமா வந்து இ. ஸோ இப்படி வரும்போது நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ICE ஐஸ். ஸோ ஐ கான்சனன்ட் இ வந்தாலும் வந்து ஐ வந்து ஐயாவே தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இ வந்து இந்த இடத்துல வந்து சைலண்டாக வந்துடும். ஸோ ICE அப்படிலாம் படிக்கக்கூடாது. ICE ஐஸ். BIKE பைக். BITE பைட். DICE டைஸ். இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து DICE டைஸ் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த இடத்துல ஈன்ற சவுண்ட் எனக்கு கேட்கவே இல்லை. பைட்டு, டைஸு, பைக்கு அந்த மாதிரியெல்லாம் படிக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷனில் வந்து தப்பு பண்ணுவாங்க. ஸோ ஐ கான்சனன்ட் இ வரும்போது நம்ம வந்து இ வந்து ரொம்ப ரொம்ப மைல்டான சவுண்ட் தான். இன்ஃபேக்ட் அது நம்மளுக்கு கேட்கவே கேட்காது. ஐ மட்டும் ஐ சவுண்ட் கொடுத்து நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ ICE ஐஸ். BIKE பைக். BITE பைட். DICE டைஸ். DIME டைம். DIVE டைவ். FILE ஃபைல். Again FILE file. FINE fine. FIRE fire. Because FI sound இருக்கும். So F plus I file. FIRE fire. FIVE five. HIDE hide. HIKE hike. HIRE hire.
HIVE, hive, ITEM, item, KITE, kite, LICE, lice. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா வேர்ட்ஸ்லயுமே வந்து I takes a long vowel sound I. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் போட்டு நீங்க வந்து அப்படியே ரீட் பண்ண வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் எல் ஐ, எல்லுக்கு ல், ஐக்கு ஐ, ஸோ லை. எஃப்க்கு ஸோ இந்த இடத்துல இ வந்து ஆல்மோஸ்ட் சைலண்ட் தான். ஸோ LIFE, லைஃப். LIKE, like. LIME, line. LINE, line. LIVE, live. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஐ லாங் வவல் சவுண்ட் எடுக்குது. நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் த கான்சனன்ட்ஸ் ப்ராப்பர்லி. அதாவது LI சேரும்போது லை, FI சேரும்போது ஃபைவ், HI சேரும்போது ஹை, அந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிக்கணும். KI சேரும்போது கை. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் தான். பிகாஸ் K will take a sound of K, H will take a sound of F will take a sound of F. அது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி வர வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். பட் நீங்க இதெல்லாமே ஆல்ரெடி ஃபெமிலியர் ஆயிருப்பீங்க. பிகாஸ் நம்ம எல்லாமே ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ், லாங் வவல் சவுண்ட்ஸ்ல நம்ம இது எல்லாமே கான்சனன்ட்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி எப்படி சவுண்ட் எடுக்கும்ன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ மோர் வேர்ட்ஸ் போகலாம். MICE, எம்முக்கு ஐக்கு ஐ, ஸோ மை. MICE, mice. Same way NICE, nice, because N takes a consonant sound N. NINE, nine. PIKE, pike, because P takes a sound P. So PI சேரும்போது பை. PIKE, pike. PILE, pile. PINE, pine. PIPE, pipe. RICE, rice, because R வந்து R, I வந்து I. So R, I சேரும்போது ரை. CE, rice. RIDE, ride. RIP, ripe. RISE, rice. Next S combination. S வந்து S, I வந்து I, so sai. SIDE, side. SIZE, size. Next வந்து T with I combination. T வந்து T, I வந்து I, so tie. TIDE, tide. TILE, tile. TIME, time. TIRE, tire. VINE, V வந்து I வந்து I, so Y. VINE, vine. Same way WI combination of Y தான். W க்கு I க்கு I, so WIDE, wide. WIFE, wife. WIP, wipe. WIRE, wire. WISE, wise. ஸோ எல்லா காம்பினேஷனும் நம்ம பார்த்துட்டோம். ஐ வந்து பியோட சேரும்போது, டியோட சேரும்போது, எஃப்ஓட சேரும்போது, ஹெச்ஓட சேரும்போது, எல்லோட சேரும்போது, MNPRST இது எல்லாத்தோட சேரும்போது எந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ சம் ஆஃப் வேர்ட்ஸ், 5 letter வேர்ட்ஸ் பார்க்கலாம். ALIKE, LIKE, like, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல A வந்திருக்கு, ஸோ alike. அதே மாதிரி ARISE, RISE is rice, முன்னாடி A வந்திருக்கு, ஸோ arise. BRIDE, RIDE is ride, நம்ம இப்பதான் படிச்சோம், ஸோ BRIDE is bride. CHIME, chime, because C-யும் H-ம் சேரும் போது சவுண்ட் எடுக்கும். CHIME, chime. அதே மாதிரி CRIME, RIME is rhyme, so CRIME is crime. Next DRIVE is drive. Next GLIDE is glide, because G takes a sound of G, so glide. KNIFE is knife. இந்த இடத்துல வந்து K-வும் N-ம் சேரும் போது K is always silent.
ஸோ KN சேர்ந்து ஒரு வேர்ட் வந்துன்னா ஃபர்ஸ்ட் K அப்புறம் N வந்துச்சுன்னா K எப்போதுமே சைலண்ட் தான். லைக் நைஃப், நாக் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த Kயும் Nனும் சேர்ந்து வர வேர்ட்ஸில் K ஃபர்ஸ்ட் வந்து N நெக்ஸ்ட் வந்ததுன்னா K வந்து சைலண்ட். ஸோ K வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ NIFE நைஃப், PRICE RICE ரைஸ் தெரியும். ஸோ முன்னாடி P it takes a sound of P. ஸோ PRICE price, PRIDE is pride, PRIZE is price. Next SHINE, S-O H-O சேரும்போது ஷ் sound. So SHINE shine, SLICE slice because LICE is lice, SLICE is slice. S takes a sound of S. Next SLIDE is slide, SMILE is smile because MILE is mile. முன்னாடி ஒரு S இருக்கு. S takes a sound of S. So SMILE is smile. SPIKE is spike. WHITE is white because W H O சேரும்போது sound. So WHI is YTE white. எல்லா வேர்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஐ வந்து அப்புறம் ஒரு கான்சனன்ட் அப்புறம் இ வந்து கடைசியாக வரும்போது இ வந்து ஆல்மோஸ்ட் சைலண்ட் தான். ஸோ நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஈயோட சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்டே இருக்காது. ஸோ மேஜராக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த கான்சனன்ட் சவுண்ட், அதுக்கப்புறம் ஐயாவே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ரெண்டையும் சேர்த்து நீங்கள் படிக்கணும். இதுதான் வந்து இந்த I consonant E வந்தா எப்படி pronounce பண்றதுன்றது பார்த்தோம். Next combination IGH. IGH. இந்த மாதிரி combination வந்து wordsல வந்ததுன்னா அப்பவும் நீங்க I sound தான் கொடுக்கணும். நான் அதுதான் முதல்லயே சொல்லியிருந்தேன். I வந்து எந்த combinationஸோட வரும்போதும் I sound தான். அது நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோல. So IGH வர words வந்து நம்ம read பண்ணி பார்க்கலாம். HIGH. So IGH வந்தாலே அது I தான். So HI high அந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். So IGH வந்தாலே அது IGH அந்த 3 லெட்டரும் சேர்ந்து I சவுண்ட் தான் எடுக்கும். So HIGH high, SIGH sigh because S takes a sound of S. IGH க்கு I. So SI sigh. FLIGHT flight because F க்கு வந்து IGH க்கு I. So I'm sorry, FIGHT is fight. So F க்கு வந்து IGH க்கு I. So FIT fight. LIGHT light. L க்கு L, IGH க்கு I. So LIT light. MIGHT might because M க்கு IGH க்கு I. So MI might. அதே மாதிரி NIGHT night. RIGHT right. R takes a sound of R. So RIGHT right. SIGHT sight because S takes a sound of S. TIGHT tight because T takes a sound of T. BRIGHT bright. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா RIGHT right நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். முன்னாடி ஒரு B takes a sound of B. So bright. Next FLIGHT is flight because LIGHT light தெரியும். F க்கு வந்து so FLIGHT is flight. KNIGHT நான் சொன்ன மாதிரி Kயும் Nயும் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? K வந்து silent. K வந்து pronounce பண்ணக்கூடாது. So NIGHT night அப்படிதான் இதை pronounce பண்ணும். Kயும் Nயும் சேர்ந்து வரும்போது K is always silent. Next DELIGHT. நம்மளுக்கு LIGHT light தெரியும். DED அப்படின்னு படிக்கணும். So DELIGHT delight. Next TONIGHT tonight. NIGHT night தெரியும். TO2 tonight. Next LIGHT ENING.
LIGHT light தெரியும், NING ning தெரியும், முன்னாடி நடுவுல ஒரு E இருக்கு, so lightening. So LIGHT light, EN lighten, NING ning, so lightening. So இதுதான் வந்து IGH combinationல வர words. So IGH சேர்ந்து வந்தா ஒரு வேர்ட்ல IGH ஒன்னா சேர்ந்து வந்தா அதை வந்து ஐயா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ அதை வச்சு நம்ம சில வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்பினேஷன் இஸ் IE, அதாவது ஐயும் ஈயும் சேர்ந்து பக்கத்துல வந்தா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காம்பினேஷன் வந்து I அப்புறம் ஒரு கான்சனன்ட் அப்புறம் E கடைசியா வருது. இப்போ பார்க்க போற காம்பினேஷன் வந்து IE பக்கத்துல ஒன்னா வந்தா எப்படி ரீட் பண்றது. இதுக்கும் வந்து IE சேர்ந்து ஒன்னா வந்தாலும் I தான் ப்ரொனவுன்சியேஷன். Example, DIE die, because D takes a sound of D. IE சேர்ந்து வந்தா I தான். So DIE die. LIE lie, because L க்கு L, I க்கு I, so lie. PIE pie, because P க்கு P, IE க்கு I, pie. TIE tie, T க்கு T, IE க்கு I, tie. Next CRIED. So CRIED, I க்கு வந்து I, so RI rai, C முன்னாடி வந்திருக்கு, C takes a sound of K, so cried. TRIED tried. T க்கு T, RIE க்கு I, so TRI tried, because lastல இருக்கிற D takes a sound of D. So CRIED cried, TRIED cried, tried. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா cried, tried அப்படின்னு சொல்லி சவுண்ட் போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. ஷார்ப்பா cried, tried அப்படிதான் முடிக்கணும். Dக்கு வந்து சவுண்ட் தான். So CRIED cried, TRIED tried, DRIED dried, because in the இடத்துல D takes a sound of D. So DRIED dried, FRIED fried, F takes a sound of F. So FRIED fried, TIED tied, T takes a sound of T. So TIED tied. So இது எல்லா வேர்ட்ஸ்லயுமே வந்து ஐயும் ஈயும் பக்கத்துல ஒன்னா வரும்போது it takes a sound of I. அவ்வளவுதான். ஸோ ஐயும் ஈயும் ஒன்னா வந்தா ஐ சவுண்ட் போட்டுக்கோங்க, பக்கத்துல என்ன கான்சனன்ட் இருக்கோ அந்த சவுண்டை போட்டுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து இந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் இது வந்து Y வந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம ஐ சவுண்ட் தான் போடுவோம். ஐ அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே அது வந்து லாங் வவல் சவுண்ட் ஐன்னு அர்த்தம். ஸோ Y வர வேர்ட்ஸ்யும் நம்ம ஐ லாங் வவல் சவுண்ட் போட்டு தான் படிக்கணும். அதனால தான் Y வந்து இங்கே வந்திருக்கு. எக்ஸாம்பிள் BY பை. ஸோ Y வந்தா என்ன சவுண்ட்? லாங் வவல் சவுண்ட் ஐ, ஐயா தான் படிக்கணும். ஸோ BY சேர்ந்து வந்தா பை. MY my, CRY cry, because RY, Y க்கு வந்து I sound, so RI rai, C takes a sound of K, so CRI cry. DRI dry, D takes a sound of D. FRY fry, F takes a sound of F, so FRY fry. FLY fly, SLY sly, SPY spy, SHY shy, because SO HO சேர்ந்து sh. So SHY க்கு வந்து I sound, so SHY shy. WHY Y, WH சேரும்போது sound, so WHY Y. Next APPLY, APP up, LY சேரும்போது lie, so apply. COMPLY, COM come, PLY க்கு I sound ply, so comply. SUPPLY, SUPP sup, LY சேரும்போது lie, so supply. RELY rely, REL rel, Y வரும்போது I sound, so rely.
R-E-P-L-Y, reply. R-E-P-L-Y, Y-க்கு I sound, so reply. J-U-L-Y, July. J takes a sound of J. So J-U-L, Jule. Y-க்கு வந்து I sound, so July. R-H-Y-M-E, rhyme. R-H சேரும்போது sound தான். So R-H-Y, ரை. M-E, E வந்து கடைசியா வரும்போது it's almost silent. இது நம்ம last videosல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். E கடைசியா வரும்போது it's almost silent. So R-H-Y-M-E is rhyme. C-Y-C-L-E, cycle. C-Y. Y வந்து ஐயா pronounce பண்ணோம். So C-Y, C-L-E, cycle. C-Y-C, cycle. L-E-L, so cycle. So இதுதான் வந்து Y வந்தா எப்படி pronounce பண்ணோம் அப்படின்ற words. So உங்களோட wordsல வந்து Y வந்தாலுமே you have to pronounce it as long vowel sound I. Y வந்தா என்னன்னு pronounce பண்ணணும்? ஐயா தான் pronounce பண்ணணும். So இன்னைக்கு வந்து நம்ம இந்த long vowel sounds I-ல வந்து various combinations பார்த்தோம். அதாவது ஒரு wordல வந்து I மட்டும் வந்தா அது long vowel sound எடுக்கும்போது ஐயாவே நம்ம pronounce பண்ற words பார்த்தோம். Example pilot, item, etc. Next வந்து I அதுக்கப்புறம் ஒரு கான்சனன்ட், அதுக்கப்புறம் வந்து E கடைசியா வரும் அந்த வேர்ட்ல. அப்படி வரும்போது எப்படி நம்ம ரீட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுவும் வந்து I வந்து ஐயாவே தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். கடைசியில வர E வந்து ஆல்மோஸ்ட் சைலண்ட். ஸோ லைக் BITE, பைட், BIKE, பைக், LIME, லைம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து IGH காம்பினேஷன். IGH சேர்ந்து ஒன்னா வந்துச்சுன்னா அதை வந்து ஐயா தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஹை, சை, ஃப்ளைட், டிலைட் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் IE ஒன்னா சேர்ந்து வந்தாலும் ஐயா தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிள் டை, லை, பை பார்த்தோம். நெக்ஸ்ட் Y, ஒரு வேர்ட்ல வந்து Y வந்துச்சுன்னா Y-ஐயும் வந்து நம்ம ஐயா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ பை, மை, அப்ளை, கம்ப்ளை, ரிப்ளை இதெல்லாமே நம்ம பார்த்தோம். So with this long vowel sound I நம்ம complete பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ஈஸி. long vowel sound I வந்து ரொம்ப ஈஸியான காம்பினேஷன். எப்படி வந்தாலுமே ஐயா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தோம். ஸோ ஒரு தடவை வந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க ஆன் யோர் ஓன். உங்களால் ஈஸியாக வந்து படிக்க முடியுதான்னு உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் நான் ஒரு வீடியோலையும் சொல்கிற கான்செப்டை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெட்டர் வந்தால் இந்த சவுண்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்டை புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ரீட் பண்ணிடலாம். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு தடவை எல்லா வேர்ட்ஸையும் ஆன் யோர் ஓன் ட்ரை பண்ணி ரீட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோ நம்ம முடிக்கும் போதும் ஒரு நியர்லி ஒரு 100 வேர்ட்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் வி ஆர் அட்வான்சிங் இன் அவர் ரீடிங் ஸ்கில். ஸோ அதனால வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ப்ராக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னும் பல வாரங்கள் நம்ம கடந்து போகும்போது இன்னும் நிறைய லெட்டர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருப்போம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம முடிச்சிருப்போம். ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிக்கும் போது நீங்கள் வந்து ஈஸியாக எல்லா வேர்ட்ஸையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க, எல்லா வேர்ட்ஸையும் ரீட் பண்ணுவீங்க. ஸோ அதனால பி கான்ஃபிடென்ட் அண்ட் என்ஷூர் தட் யூ ரீட் ஆல் தி வேர்ட்ஸ் கிவன் இன் திஸ் வீடியோ இன் டுடே செஷன். இன்னைக்கு செஷன் முடிக்கும் போது இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் இந்த வேர்ட்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்களே வந்து புது புது வேர்ட்ஸை கூட ரீட் பண்ணலாம். உங்களோட புக்ஸில் இருக்கிறது, நியூஸ் பேப்பரில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் தேடி எடுத்து கூட நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸோ இப்போவே இந்த ரீடிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். So with this we are completing this video, and if you have any doubts please feel free to call or comment me. Definitely I'll clarify your doubts, and thank you for watching this video.